ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி இன்றைக்கி முழுசாக வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் தெரிய வந்திருக்கு. அதாவது இது அங்கிள் ஹார்டி சொன்ன மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஆல் த விக்டம் ஆஃப் தட் ஒயர்ட் சிக்ஸ் வேர் எக்ஸ்ட்ரா டேலண்ட் எக்ஸப்ட் சேட் கேபிள் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எங்கள் ஒயர்ட் சிக்ஸில் இருக்க எல்லாருமே ரொம்ப டேலண்டான பர்சன்ஸு. ஸோ நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த ஒயர்ட் சிக்ஸில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னே எவ்வளோ சாம்பியன்ஷிப்பாக எந்தெந்த கம்பெனிலலாம் எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பர்டிகுலராக அதில் போட்டுமே. நேற்று போட்ட வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க, நல்லா உங்களுக்கு புரியும் வீடியோ. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சேட் கேபிள் அப்படிங்கிற மாரி. சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவரை பார்த்தீங்கன்னா போன வாரம் மண்டே நைட்ராலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹார்டி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாரி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, நம்ம சேட் கேபிளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கிள் ஹார்டியோட ஃபேக்ஷன் அந்த ஒயர்ட் சிக்ஸில் தான் இருக்கார். ஆனால் ஒயர்ட் சிக்ஸில் இருக்க அந்த சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாமல், ஸோ அவனுக்கு டேலண்டே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த மண்டே நைட்ராலே எதிர்பார்க்கலாம் சேட் கேபிள் விசிஸ் அங்கிள் ஹார்டிக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வாரம் நடக்கிற மண்டே நைட் ராவில் நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் விசிஸ் சேட் கேபிள் விசிஸ் நம்மளுடைய பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச் இருந்துச்சு, கன்ஃபார்ம் பண்ணி அஃபிஷியலாக வச்சுருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சேட் கேபிளில் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இல்ஜா ட்ராகனோவை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் சேட் கேபிளுக்கும் அங்கிள் ஹார்டி அந்த ஃபேக்ஷனுக்கும் நடக்க போகுது. ஸோ அங்கிள் ஹார்டி நம்மளுடைய சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா பயங்கர புஷ் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இனி அடுத்த மண்டே நைட்ருக்காய்க்கு அடுத்து நடக்கிற அந்த சில விஷயங்களை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மான்ஸ்டர் பிளான் போட போகிறாரு. ஸோ நம்மளுடைய ரிக்கோஷிட் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஸ்லாமுக்குள்ளே முடிய போகுது. ஆனால் ரிக்கோஷிட் பார்த்தீங்கன்னா இனிமேல் WWE இதுக்கு மேலே அப்பியரன்ஸ் கொடுக்க மாட்டார். ஸோ அவரோட கான்ட்ராக்ட் எப்போ முடியுதோ அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேஜ் பார்த்தீங்கன்னா AEWலேருந்து ஒரு ரெஸ்லரை பார்த்தீங்கன்னா கூட்டு வர போகிறாரு. ஸோ அந்த ரெஸ்லரோட பேர் என்ன அப்படின்னா ரிக்கி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெஸ்லர். ஸோ அவரோட ஃபோட்டோவை நான் கடைசியில் ஆட் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட லுக்கு, அவரோட ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் பார்க்குறதுக்கு ரிக்கோஷிட்டே மாதிரி தான் இருக்கும். ஸோ உதாரணமாக அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஹைஃப்ளை ரெஸ்லர் எப்படி நம்மளுக்கு இங்கே ரிக்கோஷிட்டோ, ஸோ அதேமாரி தான் அவர் பார்த்திங்கன்னா அங்கே AEWவில். ஸோ மேபி ரிக்கோஷிட் இங்கேருந்து போகும் பட்சத்தில் ஸோ அவரை நம்ம WWE எதிர்பார்க்கலாம். ரிக்கோஷிட் இருந்தால் அதே இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ரெஸ்லரை எதிர்பார்க்கலாம் அதே திறமையோட. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எஸ் கைஸ், WWE என்னென்னமோ நடக்குது, சில விஷயங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ரெஸ்லரை பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். எஸ், பாபி லேஸ்லி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரினால ஒரு சர்ஜரிக்காண்டி இப்போ பார்த்திங்கன்னா அவர் இதில் இருக்கார். ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபி லேஸ்லி பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு தயாராகிட்டார். ஸோ அதை பார்த்திங்கன்னா அவர் ஸ்டோரி மூலயமா டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு ரெஸ்லர் பார்த்திங்கன்னா அவரை பார்த்திங்கன்னா இன்ஜுரியிலேருந்து அவர் கிளியர் ஆகிட்டார். ஸோ அவர் கூடிய சீக்கிரம் வருவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஹோப் பண்ணுவோம் நம்மளுடைய பாபி லேஸ்லி கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வரணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகன் பால் வர போகிறாரு. லோகன் பாலுக்கும் LA நைட்டுக்குமான அந்த ஒரு கான்ட்ரவர்சி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டன் விசிஸ் டாமட்டோங்கா விசிஸ் கார்மெலோ ஹைஸ்க்கான ஒரு மணி இந்த பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து கெவின் ஓன்ஸ் விசிஸ் அண்ட்ராடே விசிஸ் கிரேசன் வாலருக்கான ஸோ அவங்களுக்கும் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மணி இந்த பேங்குக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் CM பேங்கு பார்த்திங்கன்னா நாளை வர மண்டே நைட்ரால் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறாங்க. ஸோ அடுத்து கோடி ரோஸ் பார்த்திங்கன்னா பிளட் லைன் அவங்கள அட்டாக் பண்ணதை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் LA நைட் விசிஸ் லோகன் பாலுக்கான அந்த ஒரு ஃபேஸ் ஆஃபையும் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ட்ரூ மேக்கின்டைரை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருந்திருக்கு. அதாவது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ட்ரூ மேக்கின்டைர் நான் குவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி WWE விட்டு போயிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுவார், ஓரளவு எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சில ரூமர் நேற்றைக்கு வந்துச்சு. நான் நேற்றை போட்ட வீடியோ போட்டிருக்கேன்.
ஸோ அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ட்ரூ மேக்கின்டைரை நம்ம ஒருவேளை இந்த மணி இந்த பேங்க் வரைக்கும் பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் ஒருவேளை ராவோ இந்த மாதிரி நடக்கக்கூட ஷோவில் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மணி இந்த பேங்கில் நம்ம இந்த டேமியன் ப்ரீஸ்ட் விசிஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்சை கூட பார்க்க போகிறோம். ஸோ அதில் கூட க்ளீனாக பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் இந்த மேட்சை வின் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அப்படி நடக்கும் பட்சத்தில் சம்மர் ஸ்லாமில் டேமியன் ப்ரீஸ்ட் விசிஸ் குந்தருக்கான மேட்ச் தான் சம்மர் ஸ்லாமில் நடக்கும். ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டைர் மணி இந்த பேங்குக்கும் அப்போ வரமாட்டார். அதுக்கு அடுத்தது தான் கண்டிப்பாக வருவார். வந்த உடனே க்ளீனாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைர் விசிஸ் சிஎம் பங்குக்கான ஸ்டோரி லைனா நம்ம கண்டினியூ ஆகிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ட்ரூ மேக்கின்டைர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஸோ மேக்கின்டைர் பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா WWE இன்னொரு ட்ரேட் மார்க்கை பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது என்ன பேர் அப்படின்னா சீசர் சிகோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு பேர். ஸோ அப்போ இன்னொரு புது பிளட் லைன் மெம்பர் பார்த்தீங்கன்னா WWE வரப்போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ் ஆமாம் அதுதான் ஏதோ ஒரு புது ரஸில் வரப்போகிறாரு. ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா டாலோ டோங்கா அப்படிங்கிற ஒரு ட்ரேட் மார்க்கை அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஹிக்லின்னு ஒரு ரெஸ்லர். ஸோ அதை நம்ம அப்டேட் டீட்டெயிலாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா WWE இது பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த ரெஸ்லரே இன்னும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் போட்டு சில மாதங்கள் ரெஸ்ல்மேனியாக்கு முன்னே கான்ட்ராக்ட் போட்டிருந்த ஜேக்கப் ஃபால்ட் கூட இன்னும் WWE ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னே 2 பேருக்கு நம்ம WWE டீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அவங்க 2 பேருமே இன்னும் வரல. ஸோ அதுக்கடையில் இன்னொரு ரெஸ்லர் சீசர் சிகோவா அப்படிங்கிற மாரி ஒருத்தரை டீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவர் இனி எப்போ வருவான்னு தெரில. ஸோ பார்க்க பார்த்தா WWE இனி இல்லாமல் பிளட் லைன் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட்டுன்னு மாற்றிடலாம் போல் இருக்குது. ஏன்னா WWE இந்த ஒரு ஸ்டோரியே இனிமேல் இப்போதைக்கு முடிக்கிறது மாரி இல்லை. ஸோ இதை கண்டினியூ பண்ணி எப்படியும் இப்போ இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தா எப்படியும் இன்னொரு 2 வருஷத்துக்கு இந்த பிளட் லைன் ஸ்டோரி சூடு பிடிக்க தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி WWE கொண்டு போகிறாங்கன்னு தெரில. இப்போ சீசியர் சிகோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி டாலோ டோங்கா அப்படிங்கிற சொல்லப்படுது. ஸோ அந்த டாலோ டோங்காங்கிறது ஹிக்லி யாருன்னா நம்மளோட டாங்கலோட பிரதர் சீசர் சிகோவா. இது யாருன்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசர் சிகோவா சோலோ சிகோவாவோட ஒரு பிரதராக இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா ஜெவுசோ ஜிமிசோ அண்ட் சோலோ சிகோவா. ஸோ அப்போ அவருக்கு அதுக்கு அடுத்ததான் இன்னொரு பிரதர் இருக்காரான்னு தெரில பார்ப்போம். இப்போ ஒருத்தர் பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.